பிரியமானவர்களே, ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டும் ஒரு விசை வாழ்த்துகிறேன். நாம் சிறிது நேரம் நம் ஆண்டவரை துதித்து பாடினோம். இந்த வேளையில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஏனென்றால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் மத்தியில் பேசி கொண்டு இருக்கிற இந்த அடிமையோடு கூட ஆண்டவர் என்னோடு கூட பேசின வெளிப்பாடுகளை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, இதை நான் ஒரு மனிதனிடத்தில் பெற்றதும் இல்லை கற்றதும் இல்லை என்று சொல்லி கலாத்தியர் 1வது அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது போல, ஆண்டவர் என்னிடத்தில் பேசின வெளிப்படுத்தின காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாம் திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். இதை இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம். அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது அங்கே தம்முடைய சீஷர்களிடத்தில் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் ஜனங்கள் உம்மை எலியா என்றும் எரோமியா என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, பேதுரு இயேசுவை நோக்கி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து என்று அந்த இடத்துல சொல்லும் பொழுது, யோனாவின் குமாரனாகி சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது என்று சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பிரியமானவர்களே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். ஒருவேளை நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் அதிகமாக இந்த வேத வசனங்களை நாம் தியானித்திருப்போம், நாம் கேட்டிருப்போம். ஆனால் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஆவியை நான் உனக்கு தருவேன் என்று சொல்லி இதனுடைய வெளிப்பாடு. பரிசுத்த ஆவியை நான் உனக்கு தருவேன். நீ பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ பூலோகத்திலே கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்ற ஒரு அதிகாரத்தை இந்த இடத்துல கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஏன் இந்த இடத்துல பேதுருவை பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, கடைசியாக ஆபிரகாமிடத்தில் துவங்கினது பேதுருவிடத்தில் இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிற காரியம், உன் சந்ததியின் மூலமாய் உனக்குள்ளும் உன் சந்ததி வழியாக பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தம். அது கிறிஸ்துவின் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறது. அந்த வாக்கு தத்தத்தின் பரலோக ராஜ்யத்தின் அந்த திறவுகோலை தான் இந்த இடத்துல பேதுருவிடத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். எழுதப்பட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்பது வேறு எதுவும் அல்ல, அது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ஒரு காரியம். அதை தான் இங்கே சொல்லுகிறார். நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். அதிலே 22வது வசனத்தையும் 23வது வசனத்தையும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கேளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ
அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்றார். ஒரு அதிகாரத்தை, பரலோக ராஜ்யத்தை கொடுக்கிறார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை அந்த சீஷர்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கிறார். ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த சம்பவம் ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல பார்க்கிறோம், அவர்கள் மீதி ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அது மன்னியாதிருக்கும். ஒருவேளை நம்ம இப்படி எடுத்துக்கொள்ளலாமா? ஒருவேளை பேதுரு ஒருவனை பார்த்து உன் பாவம் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது அது மன்னிக்கப்படுமா? அல்லது உன் பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொல்லும் பொழுது மன்னிக்கப்படாது இருக்குமா? அதை நாம் அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த வார்த்தை முக்கியமானது. பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டின்படி, பழைய உடன்படிக்கையின்படி கண்களிலே வல்லமை இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கையின்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பிறகு நாவிலே அதிகாரம், நாவிலே வல்லமை இருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு கீழ்ப்படிந்து அந்த பரிசுத்தாவின் வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, கீழ்ப்படுகிறார்களோ, அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வருவார்கள். ஒருவேளை அந்த பேதுரு சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அதை அசட்டை பண்ணுகிறவர்கள் பரிசுத்த ஆவியை அசட்டை பண்ணுகிறார்கள். அதனாலே அவர்கள் பரலோகம் வர முடியாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, அதை குறித்து தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்று சொல்லி இதற்காக சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை நாம் யாவரும் இந்த இடத்துல நாம் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் யாவரும் 120 சீஷர்கள் மேல் வீட்டறையிலே அங்கு கூடி அவர்கள் ஒரு மனமாய் ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமை அந்த இடத்துல பெறுகிறார்கள். வல்லமை பெற்ற பிறகு பேதுரு எழுந்து நின்று தைரியமாய் அந்த இடத்துல பிரசங்கிக்கிறான். பிரியமானவர்களே, அவன் பிரசங்கித்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் 2:22 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைகளின் படியையும் அவருடைய முன்னறிவிப்பின் படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது, நீங்கள் ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று சொல்லும் பொழுது அங்கே ஏற்படுகிற ஒரு காரியம் 37வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று அந்த இடத்துல அவன் பிரசங்கம் பண்ணுகிறான். பிரியமானவர்களே, பேதுரு பிரசங்கம் பண்ணின அந்த பிரசங்கத்துக்கு அவர்கள் பயந்து அதற்கு கீழ்ப்படிந்து உண்மையாகவே நாம் நசரேயனாகிய இயேசுவை ஜீவாதிபதியை ஒரு பாவமும் அறியாதவரை நாம் கொலை செய்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த வார்த்தையினாலே அவர்கள் குத்தப்பட்டார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தை வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் பேசும் பொழுது அந்த இடத்துல குத்தப்பட வேண்டும். அதுதான் நம்ம வாசிக்கும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவி குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், கேளுங்கள். நான் உங்களுக்கு
உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து, யார் வந்து? பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாராம். பரிசுத்த ஆவியை பெற்ற பேதுரு அந்த இடத்துல எழும்பி நின்று அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 37வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணும் பொழுது இதை கேட்ட அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ஆனார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்கிறோம். அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் மனம் திரும்புங்கள். ஏனென்றால் மனம் திரும்பினால் மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது வர முடியும். அவர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது 41வது வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அங்கு 40வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். பிரியமானவர்களே, பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலாகிய பரிசுத்த ஆவியை பெற்று அவன் எழும்பி பிரசங்கம் பண்ணும் பொழுது அவனுடைய பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். முதலாவது இருதயத்திலே குத்தப்பட்டார்களாம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் பேசும் பொழுது ஒருவேளை எப்படிப்பட்ட பாவங்கள் நமக்குள்ளே இருந்தாலும் இருதயத்தில் நாம் குத்தப்பட வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் மட்டுமே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய முதல் பிரசங்கம் மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யம் என்பது பரிசுத்த ஆவியை குறித்து அந்த இடத்துல சொல்லுகிறார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்கள் பெறுகிறார்கள். இவர்கள் எழும்பி பிரசங்கம் பண்ணுகிறார்கள். பேதுருடைய ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டார்கள்? அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள், பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். இதைதான் பேதுரு கொடுக்கிற அந்த வாக்குத்தத்த வசனம், இதோ பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூமியிலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பேதுருடைய வார்த்தையை கேட்டு 3000 பேர் கட்டப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் யாவரும் முதலாவது ஆண்டவருடைய வார்த்தையினாலே குத்தப்பட வேண்டும். இரண்டாவது மனம் திரும்ப வேண்டும். எப்பேற்பட்ட தேவனை பிரிக்கிற எப்பேற்பட்ட காரியங்களா இருந்தாலும் நாம் மனம் திரும்பும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உண்டு. அவர் என்றென்றைக்கும் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பேதுரு 3000 பேரை இந்த இடத்துல அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கட்டப்படுகிறார்கள். இது பேதுருக்கு மட்டுமல்ல, அந்த வாக்கு தத்துவம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு சீஷர்களுக்கும் உண்டு. யார் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள்? சீஷர்களே பெற்றுக்கொண்டார்கள். சீஷர் என்ற நிலையில வருகிறவர்களுக்கு மாத்திரமே, இந்த உலகத்தை வெறுக்கிறவர்கள் யாரா இருக்கிறாங்களோ அவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவி. பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நாம் ஏமாந்து போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து காட்டின அந்த வழியிலே நாம் நடக்க வேண்டும். பிரியமானவர்களே, அது மாத்திரம் அல்ல, இந்த இடத்துல 3000 பேர் கட்டப்பட்டார்கள். இன்னொரு காரியத்தையும் உங்கள் மத்தியில் வாசிக்கிறேன், கேளுங்கள். அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தில் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அனனியால் சப்பீரால் என்ற 2 பேரை குறித்து இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, அவர்களுடைய
கிரியந்தான், அவர்களுடைய சொத்துதான், அவர்களுடைய பணம்தான். ஆனாலும் கூட அதிலே ஒரு பங்கை அவர்கள் வஞ்சித்து வைத்தார்களாம். பிரியமானவர்களே, ஏன்? இது அவர்களுடைய பணம் தானே, அவர்களுடைய விற்ற கிரியந்தானே, ஏன் அவர்களால் இதை ஏன் எடுத்து வைக்க கூடாதா? அது அப்படி அல்ல. அவர்கள் பரிசுத்த ஆவியே அவர்கள் சோதித்தார்களாம். அதுதான் பேதுரு இந்த இடத்துல நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரியத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? பிரியமானவர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகிறது என்றால், கோபாக்கினை நிலைக்கு போகிறது. நீ பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொன்னாய், பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லக்கூடாது. அவர்கள் வஞ்சித்து வைத்தது பெரிய காரியம் அல்ல. அவர்கள் பரிசுத்த ஆவினிடத்தில் அவர்கள் பொய் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே 9வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 5:9 பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். பிரியமானவர்களே, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பரிசுத்த ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி என்பது அந்த வல்லமை உண்டுதான். அந்த வல்லமை என்பது பயங்கரமான ஒரு வல்லமை. பிரியமானவர்களே, அந்த வல்லமையின் இடத்துல யாராலே ஏமாற்ற முடியாது. அந்த வல்லமை மிக லேசாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுவது அல்ல. அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். சீசன் என்ற ஒரு நிலையில் வருகிற தேவ பிள்ளைகளுக்கே அந்த வல்லமை கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியை சோதிப்பதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டது என்ன? அந்த இடத்துல பார்க்கிறோம், அனனியாவும் சப்பீராலும் இருவரும் விழுந்து தங்கள் ஜீவனை விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, பணத்தின் மீது ஆசை, பணத்தின் மீது ஆசை வைத்தார்கள், அந்த ஜீவனை அவர்கள் இழந்தார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், 3000 பேர் அங்கே ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த அனனியாவும் சப்பீராலும் இங்க பரிசுத்த ஆவியினிடத்திலே பொய் சொன்னபடினாலே, பேதுருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகாதபடினாலே அங்கே நம்ம பார்க்கிறோம், அவர்கள் கட்டவிழ்க்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, அந்த வார்த்தை என்பது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன், பூலோகத்திலே நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, பேதுருடைய வார்த்தை, அந்த பரிசுத்தாவினுடைய வார்த்தை, 3000 பேர் கீழ்ப்படிந்தார்கள், இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள், மனம் திரும்பினார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இங்கே பார்க்கிறோம், அனனியாவும் சப்பீராலும் அவர்கள் பொய் சொன்னார்கள். பேதுரு பரிசுத்த ஆவினாலே வந்த வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. இந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியை, பரிசுத்த ஆவியை அவர்கள் சோதித்ததினாலே அனனியாவும் சப்பீராலும் கட்டவிழ்க்கப்பட்டார்கள் அவர்கள். பிரியம், இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நாம் பார்ப்பதல்ல, மாம்சத்தில் ஏற்படுகிற உணர்வுகளை வைத்து நானும் பரிசுத்த ஆவியை பெற்றுவிட்டேன் என்று சொல்லி ஒருபோதும் வஞ்சிக்கப்பட வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மாம்சத்திலே ஏற்படுகிற உணர்வுகளில் அவர் வருவதில்லை. ஏனென்றால் 1 கொரிந்தியர் 15:50 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஆவியிலே வருகிறவர், ஆவியிலே மறுரூபம் அடைகிறோம். பிரியமானவர்களே, புறம்பானது அழிந்தும் உள்ளான மனிதனானது நாளுக்கு நாள் புதிதாகிறது. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து நம்மளால வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, வாலிப தம்பி, தங்கச்சி, சிறு குழந்தையே, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் நம் யாவருக்கும் தேவை.
இந்த திறவுகோலை எதற்கு கொடுத்தார் என்றால், இந்த திறவுகோலை பெற்றால் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அந்த திறவுகோல் என்பது பரிசுத்த ஆவி. இதை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். அந்த வாக்கு தத்தம் கடைசியாக இயேசு கிறிஸ்து முடித்து பேதுருவிடத்தில் வருகிறது. பேதுரு மட்டும் அல்ல, அநேகர் பரிசுத்த ஆவி இன்றைக்கும் பெறுகிறார்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே யாருக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டது என்றால், சீஷர்களுக்கு. நாம் வஞ்சிக்கப்படக்கூடாது. சீஷன் என்ற நிலையிலே வருகிறவர்கள் மாத்திரமே பெற முடியும். இன்றைக்கு அநேக வஞ்சகங்கள் உலகத்தில் எழும்பிவிட்டது. அநேக காரியங்கள், அநேக பிரசங்கங்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். இங்க பார்க்கிறோம், பணத்துக்கு ஆசைப்பட்டு கிரியத்தை வஞ்சித்து வைத்தார்கள். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொன்னார்கள், கட்டவிழ்க்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே, சிஷ்யன் என்ற நிலையில் வரும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோள்கள், இந்த பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளாகிய பரிசுத்த ஆவியை பெற்றால் மட்டுமே நாம் பரலோகம் போக முடியும். எனவே இது பேதுருக்கு மட்டும் அல்ல, சிஷ்யன் என்ற நிலையில் யாவற்றையும் வெறுத்து வாழுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அது பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பப்படுகிறது என்று சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நாமும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோளாகிய பரிசுத்த ஆவியை பெறுவோம். பரலோகத்தின் பிள்ளைகளாக நாம் மறுரூபப்படுவோம். கர்த்தர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அந்த வேளையில் தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு கூட இடைப்பட்டீங்களா, அதற்காக நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு பேதுருவை பார்த்து, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். நீ பூலோகத்திலே கட்டவிழ்க்கப்படுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொன்னீங்களப்பா. அந்த வாக்கு தத்தம் அப்படியே நிறைவேறினது. ஆமென். தொடர்ந்து நீங்க எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.